லூயா. அப்போ புதிய காரியத்தையும் புதிய கிருபையும் புதிய வருஷத்தையும் புதிய வாழ்க்கையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய வாசல்களையும் புதிய ஊழியங்களையும் தேவன் நம்ம வாழ்க்கையில திறக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே பழசா இருக்கிறது எல்லாமே ஒளிஞ்சு போகணும். ஆமென். பிரைஸ் காட். பழசா இருக்கிற வாழ்க்கைகள், பழசா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பழசா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருந்து ஒளிஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம புதுசை எதிர்பார்க்கிறோம், புதிய காரியங்களை விருப்பப்படுகிறோம். ஒரு விஷயத்த, ஒரு பொருளை புதுசாக வாங்கினாலும் கூட அதில் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. கடையில் போயிட்டு ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக எடுக்கிறோம், பார்க்குறோம் அப்படின் பொழுது அது பளபளப்பாக இருக்குது. அதை பார்க்கும்போது யாருமே அதை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்கா, இது எனக்கு தான் சொந்தமானதா அப்படி நம்ம எடுத்து காசு கொடுத்து நம்ம வாங்கும்போது கூட அது புதுசாக முடிந்த அளவுக்கு வைத்து கொள்ளும்படிக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதில் எது தூசி படையக்கூடாது, அதில் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கூட புதுசாக இருக்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுகிறோம். புதுசு அப்படின்னு வரும்பொழுது ஏன் அவ்வளோ முக்கியமாகவோ இல்லை ஏன் அவ்வளோ விசேஷமாகவும் நம்ம அதை பார்க்கிறோம்? ஏன்னா அது புதுசு, காரணமே புதுசு. அல்லேலூயா. புதுசு அப்படின்னு வரும்பொழுது அதற்கு மதிப்பு ஜாஸ்தி. ஜனவரி 1 வரும்பொழுது மதிப்பு ஜாஸ்தி. ஆனால் அதுவே டிசம்பர் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு மதிப்பு குறைஞ்சிடும். ஜனவரி 1 எல்லாருமே நிறைய புதிய புதிய முடிவுகள் நம்ம எடுப்போம். நான் இப்படியா இந்த வருஷத்தை கடக்க போகிறேன், இந்த மாதிரி நான் மாற்றிக்கொள்ள போகிறேன், இந்த மாதிரி என்னுடைய இந்த வருஷத்தை நான் ரொம்ப விசேஷமாக ரொம்ப ஸ்பெஷலாக நான் செய்ய போகிறேன். நிறைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து வைத்துக்கொண்டு இந்த அளவுக்கு நான் ஜெபிக்க போகிறேன், இந்த அதிகாரங்கள் எல்லாம் படிக்க போகிறேன், இவ்வளோ அதிகாரங்கள் எல்லாம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே முடிவு செய்வோம். எப்போ முடிவு செய்வோம் தெரியுமா? ஜனவரி 1 நம்ம முடிவு செய்வோம். ஜனவரி 10 வரும் பொழுது அந்த முடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கிட்டு வருவோம். ஜனவரி 20 வரும் பொழுது அந்த முடிவில் இன்னும் கொஞ்சம் நம்ம சறுக்கிட்டு வருவோம். பழைய காரியங்கள், பழைய கரைகள் எல்லாமே அப்படியே நம்மோடு கூடவே வரும். இன்னும் அப்படி ஜனவரி முடியும் பொழுது நம்ம போன வருஷத்தில் எப்படி இருந்தோமோ அதே மனிதர்களாக இந்த வருஷத்தில் நின்று கொண்டு இருப்போம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு கவரில் போட்டு மூட்டை கட்டிட்டு நம்ம கூடவே எடுத்துட்டு நம்ம சுற்றும் பொழுது புதிய வருஷத்தில் வந்தாலும் கூட பிரயோஜனம் இல்லையா? புதிய வாசல்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டாலும் பிரயோஜனம் இல்லையா? பழைய பழக்கங்கள் கூடவே இருக்கிறது, பழைய பாவங்கள் கூடவே இருக்கிறது, பழைய மனுஷன் அப்படியே தான் இருக்கிறா, மாற்றங்கள் இல்லை. அப்படியே புதிய வருஷத்திற்குள்ளே போகும்போது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஒன்று துவங்க வேண்டும் என்றால் ஒன்று முடிய வேண்டும். தேவன் புதுசாக நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே முடியணும். ஏற்கனவே நம்ம வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முடியணும். என்னால் ஜெபிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற காரியம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது முடிஞ்சாதான் நீங்கள் ஜெபிக்கவே ஆரம்பிப்பீங்களா? அப்படியே மனிதர்கள் அப்படியே இருந்து கொண்டு அப்படியே ஒரு விசுவாசி ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை வைத்துக்கொண்டே புது வருஷத்திற்குள்ளாக போயிட்டு நான் ஜெபிக்கிற மனுஷனை மாறிடுவேன்னு சொன்னா எப்படி சாத்தியம்? புரிஞ்சதா நான் சொல்றது? நல்ல தூக்க பழக்கங்களை நம்ம வைத்து கொண்டு இருந்து புது வருஷத்துல நம்ம போயிட்டு நான் தூக்கம் இல்லாம நல்லா ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லை. அல்லேலூயா. இது எப்பங்க மாறும் அப்படின்னு கேட்டால், பழைய காரியங்கள் ஒளிந்து போனால் மாத்திரமே மாறும். பழைய மனுஷன் செத்து போனால் மாத்திரமே மாறும். அதே பழைய முறுமுறுப்புகள், அதே பழைய சண்டைகள், அதே பழைய கோபங்கள், அதே பழைய வாக்குவாதங்கள், அதே பழைய நேரத்தை வீணாக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வைத்துக்கொண்டே புது வருஷத்திற்குள்ளாக நுழைஞ்சிட்டு நான் புது மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கிலும் முட்டாள்தனம் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்கணும்? பழைய காரியங்கள் ஒளிஞ்சு போகணுமா? பழைய விஷயம் போகணும். புதிய ஆரம்பம் வரணும்னா பழைய விஷயங்கள் போகணும்.